என்ன மாப்பிள்ளை எங்கேயும் கிளம்பி வந்து நிற்கிறீங்க? ஆமாம் மாமா, ஆஃபீஸ் போகிற வேலை இருக்குது அதான். தாத்தா அப்போ லஞ்சு அதெல்லாம் வந்து சாப்பிடுவேன், மதியம் வந்துடுவேன். சொல்லுங்கள் தாத்தா. எத்தனை மணி ஆகும்னு கேளுங்க தாத்தா. லஞ்சுக்கு வீட்டில் இருப்பேன் தாத்தா, டைமிங் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் அதை நீங்கள் இதுவே பேசிக்க மாட்டீங்க? இல்லை நான் தான் பேசணுமா? ஏன்டா, உங்கள் மாமா தானே, நீயே கேட்க வேண்டியதானே? அப்படி இல்லை டாடி, சும்மா தாத்தா இருந்தாலும் தாத்தா கிட்ட கேட்டேன். அவள் எதுக்கு எங்கள் மாமா கிட்ட பேசணும்? அவள் அதெல்லாம் பேச தேவையில்லை, இப்படியே பேசணும். உனக்கு என் பின்னாடி நிற்கிறத தவிர வேறு வேலை இல்லையா? இல்லை, உன் பின்னாடி நின்று உன்னை பார்த்துட்டே இருக்கிறது தான் என் வேலை. பிரகதி எங்கே காணும்? பிரகதி, சரி, எனக்கு வேலை இருக்குது, நான் கொஞ்சம் உள்ளே போயிடுறேன். சரிடா, ஒரு வாட்டி பாருண்டதுக்கு நம்ம கிளம்பலாம். என்னம்மா பாய் சொல்வியா இல்லையா? சரி தாத்தா, நான் உள்ளே போகிறேன். சரிப்பா, 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க தாத்தா, போயிட்டு வரோம். ஒரு தாத்தா. ஆமாண்டா, பீச்சு அந்த பக்கம் இருக்குது, நீ எதுக்கு இந்த பக்கம் பார்த்து உட்காந்துட்ருக்க? லாவண்யா வர சொன்னதுனால தான்டா பீச்சுக்கு ஓகே சொன்னேன். மற்றபடி எனக்கு பீச்சில் இருக்க விருப்பம் இல்லை. ஏன்டா, உனக்கு தான் பீச் பிடிக்குமே. எனக்கு மட்டுமா பிடிக்கும்? புரியலை. யாருக்கு பீச் பிடிக்கும்? ஏன் தங்கச்சிக்கும் பிடிக்கும், நம்ம 3 பேருக்குமே தான் பிடிக்குமே, நம்ம தான் அடிக்கடி வருவோமே. ஆமாண்டா, ஆமாம். நாம் வந்ததுக்கப்புறம் அவள் பீச்சுக்கு வரலை. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, நம்ம கூட அந்த பீச்சுக்கு நாம் இல்லாமல் வரக்கூடாதுன்ட்டு அவள் பீச்சுக்கே வரலை. அதனால் அவள் பார்க்காத பீச்சே எனக்கு இஷ்டம் இல்லை. லாவண்யா இந்த இடம் சூஸ் பண்ணதுனால சரி, கோயில் பக்கத்தில் இருக்கே, அதனால் சரி நான் கோயிலை நினச்சிட்டு வந்து உட்காந்துட்டு கோயிலை பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான். நீ பீச்சை பாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாத்தியாடா, நம்ம குரலோ இல்லை, அவள் குரலை கேட்ட உடனே வந்து நின்றுடுடா. அது எங்கேருந்து தான் நிற்கும் தெரில, அந்த குரலை அப்படி கேட்ட உடனே வந்துடுறாடா. பார்த்தேன். எங்கே நான் பேசிடணும்னு எனக்கு முன்னாடி ஒரு மேடம் பேசினாங்கல்ல, அதையும் சேர்த்து தான் நோட் பண்ணேன். திவ்யா பேசினதியா? அவன் என்ன பேசினா? நீ சொன்னல, அவங்க எதுவும் திட்டக்கூடாது, பேசக்கூடாது. உன்னை எதாவது பேசும்போது நீ எதிர்த்து பேசுறீங்கன்னா நான் பேசுவேன்னு சொல்லி வச்சிருக்கேன்ல, அதனால் அவள் அப்படி கலாச்ச உடனே அவள் பிரகதியை கூப்பிட்றா. அவள் பிரகதினா கொஞ்சம் கைப்புவா போகும். எனக்கு தெரிஞ்சு லாவண்யா பிரகதி 2 பேருமே நல்லா பேசுவாங்கன்றதுனால 2 பேருக்கையும் அவங்க வச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க 2 பேரும் இங்கே இருக்கிறது நல்லது தான் நினைக்கிறேன். அதனால் அவங்க கூப்பிடுறாங்கன்ட்டு மேடம் வந்து ஓடிட்டாங்க. ஆனால் திரும்பி பார்த்து ஒரு பாய் சொல்லலை, அதான் கஷ்டமாக இருக்குது. நீ இன்டெரக்டாக திரும்பி பாருன்னு, நான் டைரெக்டாக பாய் சொல்வியாமான்னு அதுக்கே மதிக்கல, போயிட்டு வர அந்த தவுலன்ட்டு போயிட்டா. இதுக்கு என்ன பண்ணுவேன்? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வா ரவுடி வா. என்ன ப்ரோ, லேட்டாக வந்துட்டேனா? அப்படிலாம் இல்லை, வா உட்காரு ரவுடி, உட்காரு. என்ன ப்ரோ, பீச் அந்த பக்கம் இருக்குது, எந்த பக்கம் பார்த்துட்ருக்கீங்க? கோயிலை பார்க்கலாமே தான், வேறு ஒன்றும் இல்லை சிஸ்டர். அப்புறம் ப்ரோ சொல்லுங்கள். எல்லா விஷயமும் நீங்கள் தான் சிஸ்டர் சொல்லணும், நீங்கள் தான் சொல்கிறதுக்கு வச்சுருக்கீங்க. நான் சொல்கிறேன் ப்ரோ, என்றைக்குமே இது நீங்கள் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. யார் ரவுடி எப்படி சொல்கிற? இல்லை ப்ரோ, அவளுக்கு வந்து இது அவளாக சொல்லணுன்றது ஆசைன்றதை விட என்ன சொல்கிறது, அவள் லைஃப்பில் நடந்ததை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவள் யோசிச்சுட்ருக்க ஒரு விஷயம். ஆனால் அவளாக இப்போ சொல்ல மாட்டாள். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் தான் உங்களால் எனக்கு தெரிஞ்ச அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அவள் எல்லாம் சுமூகமாக எல்லாம் இதுவாக அதுக்கப்புறமா தான் சொல்லுவாள். அதனால் அவள் இப்போதைக்கு சொல்ல மாட்டாள். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போ கேட்டாலும் அதை நம்ம இது மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி காட்டிக்க வேண்டாம். புரியுதுடா, நான் காட்டிக்க மாட்டேன். எனக்கு வந்து ஒரு முக்கியமாக ஒரு 5 விஷயம் தெரியணும், அதுக்கப்புறம் நீ ஃபுல்லாக சொல்லு. ஃபஸ்ட்டு அந்த 5 விஷயத்தை மட்டும் எனக்கு கிளியர் பண்ணிவிடு, ஓகேவா? சொல்லுங்கள் ப்ரோ. காலேஜ் டைமிங்கில் ஒன்று நடந்ததுன்னு அன்றைக்கி நீ ஃபோனில் சொன்னேன். நான் லைனில் இருக்கேன்ட்டு இதுக்கு பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டீங்க. 12th ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னேன். அப்புறம் சாகிற அளவுக்கு அப்படின்னு ஒரு வாட்டி அவள் சொன்னான் கையில்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று உயிர் போகிற அளவுக்கு அப்படின்னு அது மாதிரி 2 வாட்டி சொன்னான். அதுக்கப்புறம் இப்போது லாஸ்ட்டாக எதனால் அவள் இப்படி இருக்கா? லாஸ்ட்டு விஷயத்த நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், மற்றதெல்லாம் நான் பொறுமையாக சொல்கிறேன். 12th விஷயம் நீங்கள் கேட்டது வந்து அவள் எக்ஸாமோட ஹால் டிக்கெட் எடுத்துட்டாங்க ப்ரோ. எக்ஸாமோட ஹால் டிக்கெட் எங்கே போச்சுன்னே தெரியாது, இப்போ வரைக்கும் அந்த ஹால் டிக்கெட் கிடைக்கல. அப்புறம் அவள் எப்படி எக்ஸாம் எழுதுனா? எங்கள் மிஸ் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நான் தான் எடுத்தேன், எல்லாரோட ஜெராக்ஸுமே நான் தான் எடுத்தேன். அவள் என்ன சொன்னான்னா, 2 காப்பி எடுத்துகிட்டு ஒரு காப்பி என் கையில் கூட, ஒரு காப்பி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். ஏன்டி கேட்டேன், என்னன்னு தெரில, எனக்கு என்னவோ இதை எடுத்துகிட்டு போகிற ரிஸ்க்காக தோணுது அப்படின்னு சொன்னான். அவளுக்கு அப்படி தான் ஒரு வேலை சில விஷயம் தோணும், அதுக்கு ஏதாவது கெட்டது நடக்கும். அதே மாதிரி ஆனால் நாங்கள் மறந்துட்டோம், ஹால் டிக்கெட் கொடுத்து 20 நாள் ஆகிடுச்சு, அப்படி ஒரு சம்பவத்தையும் மறந்துட்டோம். ஆனால் நான் என்னாச்சுன்னா அவகிட்ட அதே மாதிரி எடுத்துகிட்டு கொடுத்துட்டு அவள் எடுத்துகிட்டு போயிட்டா. 2 காப்பி, ஒரு காப்பி என்கிட்ட இருந்துச்சு.
அவள் பூஜை ரூம்லேயே வச்சுட்டா ரெண்டுத்தையுமே, புக்கில் வச்சுட்டா எக்ஸாம் அன்றைக்கி எடுத்துகிட்டு போகலான்ட்டு. ஆனால் எக்ஸாமுக்கு காலைல பார்க்கும்போது ஆல் டிக்கெட் இல்லை அந்த இடத்துல. ஹால் டிக்கெட் இல்லைன்னா பூஜை ரூம் வச்சது யார் எடுக்க போகிறா? அதுதான் அவளுக்கும் தெரியல. வீடு ஃபுல்லாக தேடிட்டா, கிடைக்கவே இல்லை. அவ்வளோதான், எக்ஸாம் போயிடுச்சுன்ட்டு அழ ஆரம்பிச்சிட்ருக்கா. அப்புறமா யோசிக்கிறாங்க, அவங்களுக்கும் தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தவங்க, யார் தெரியல, பசங்க தான் யாரோ ஒன்று சொல்லியிருக்கு. நேற்று அவங்க கூட வந்தாங்களா, அவங்க பூஜை ரூம் போனாங்களா, அவங்க எங்கன்னா தட்டி விட்டுருப்பாங்களா அப்படின்னு பசங்க சொல்லிச்சு. அந்த அவங்கன்றது வந்து உங்கள் மாமா, அப்புறம் உங்கள் மாமி. அவங்க வந்திருக்காங்க, ஏதோ இங்கே பக்கத்தில் வந்தோன்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிருக்காங்க. எந்த கேப்பில் அவங்க பூஜை ரூம்குள்ளே போனாங்கன்னு தெரியல. பூஜை ரூமில் தான் அது இருக்குன்றது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. அப்பா அவங்க அதை எடுத்துட்டாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். அவங்க வந்ததுக்கப்புறம்னு சொன்னோடனே அவளுக்கு ஒரு டவுட் வந்துட்டுருக்கு. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு மூஞ்சை காட்டுவாங்க, அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க யாரும் அப்படின்னு விட்டுருவா. ஆனால் ஆல் டிக்கெட்னோடனே அவள் அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல. அவளுக்கு வந்து என்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் இருக்குன்றதும் ஞாபகம் இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணணுன்னு அவளுக்கு தோணவே இல்லை. வீடு ஃபுல்லாக தேடி எக்ஸாம் போச்சு அப்படின்ட்டு. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, நேற்று போனவங்க எல்லாம் இன்றைக்கி அவளுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறதுக்கு திருப்பி வந்திருக்காங்க. எப்பவுமே உங்கள் அம்மா அப்பா வருவாங்கள்ல, தாத்தாவும் இங்கே தான் இருந்தார், அவங்க கூட அவங்களும் வந்திருக்காங்க. அவள் தேடும் போது தான் கவனிச்சிருக்கா. அவள் தேடுறதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க கிடைக்கலன்றதுக்காக. அதில் கூட சேர்ந்து சிரித்தது உங்கள் அம்மாவும். அன்றைக்கி தான் முதல் முறையாக அவள் பார்த்துருக்கா உங்கள் அம்மாவும் இதில் இதுவாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளுக்கு உங்கள் அம்மா மேலே ஒரு சந்தேகம் கிடையாது. இவங்களுக்கு அவளை பிடிக்காது அப்படின்னு தெரியும், ஆனால் அவங்க அம்மாவுக்கும் அவளை பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குதுன்னு அவளுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. அன்றைக்கி தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருந்திருக்கா. நான் கிளம்பிட்டியா அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணேன். எங்கள் அம்மாவும் சிரிச்சாங்களா? ஆமாம் ப்ரோ, அவள் பார்க்கும்போது அவங்களும் சிரிச்சிருக்காங்க அவள் தேடி அழுறதை பார்த்து. ஆனால் அவள் அதை காட்டிக்கல, அவங்கள பார்த்த மாதிரியும் அவள் காமிச்சிக்கல. அப்புறம் நான் எப்பவும் போல் கிளம்பும்போது நான் கிளம்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணால் அப்போ தான் தாத்தா சொன்னார் அது மாதிரி ஆல் டிக்கெட் தொலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்கிட்ட இருக்குது. நான் இப்போ எதுவுமே சொல்லிக்கல. அவட்ட ஃபோன் பண்ணி அவட்ட கொடுங்கன்னு சொன்னேன். அவள் போயிடுச்சு, நீங்கள் போய் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டா, அழ ஆரம்பிச்சிட்டா. என் ஃப்யூச்சர் போயிடுச்சு. அவள் என்னென்னவோ செத்து புலம்ப ஆரம்பித்தா. என்னன்னு சொல்கிறது, உங்களோட ட்ரீம் போயிடுச்சு அப்படிலாம் சொல்லி அழ ஆரம்பித்தா. எல்லோரும் சிரிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு அப்போ தான் புரிஞ்சிச்சு அவங்க யாரும் சிரிக்கிறாங்க போல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. நான் தான் வச்சுருக்கேன். என்கிட்ட உங்கள் ஜெராக்ஸ் இருக்குது அப்படி சொன்னேன். என்ன சொல்கிறேன் அப்படி கேட்டேன். நம்ம தான் ரெண்டு எடுத்தோமே, ஒரு காப்பி தான் என்கிட்ட கொடுத்து அமிச்சேன், ஒரு காப்பி என்கிட்ட இருக்குது. ஜெராக்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா தெரியல. திருப்பி அழ ஆரம்பிச்சிட்டா. சரி, எதுவுமே இல்லாததுக்கு ஜெராக்ஸாக இருக்குது, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் கிளம்பணும். ஆனால் அப்புறம் பார்த்தா ஒரிஜினலே என்கிட்ட தான் இருந்திருக்கு. நான் அவகிட்ட கொடுத்தது ரெண்டுமே ஜெராக்ஸு. என்ன சொல்கிற? ஆமாம் ப்ரோ, நான் பதட்டத்தில் அவகிட்ட ஜெராக்ஸ் தான் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஒரிஜினலாக நானே வச்சுட்டு இருந்திருக்கேன். நானுமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எல்லா இடத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சுருந்தேன். அதில் எந்த ஒரிஜினல் அவள்து ஒரிஜினல் எடுத்து வச்சுட்டு நானும் எந்த ஜெராக்ஸ் தான் வச்சுருக்கேன், அவள் தான் ஜெராக்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சது அது ஜெராக்ஸ்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரிஜினல் எடுத்துகிட்டு எழுத போயிட்டோம். ஃபஸ்ட் நாள் ரொம்ப டென்ஸ்டாக இருந்தால் அவளுக்கு பயமாகவே இருந்துச்சு. அந்த பதட்டம் அவளுக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் கூட போகல. அந்த பயம், அந்த குழப்பம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு காலவரம் எக்ஸாமே எழுதலை. அவள் என்ன மைண்ட் செட்டில் இருந்தாலும் தெரியல. கண்ணை மூடி உட்காந்துட்டே இருந்தா. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, என்ன எக்ஸாம் எழுதுவாளா இல்லை இந்த பதட்டத்தில் எக்ஸாமை விட்டுருவாளான்ட்டு. ஆனால் ஒரு 15 மினிட்ஸ் அவள் என்ன யோசிச்சா என்னன்னு அந்த விஷயத்துமே தெரியாது. அதுக்கப்புறம் அவள் மாடமாடன்னு எழுத ஆரம்பிச்சிட்டா. எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஓகே நான் நல்லா எழுதியிருக்கேன். அப்போ தான் கேட்டேன், என்னடி ஆச்சு 15 மினிட்ஸ் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் பதட்டோடவே இருந்தால் நான் எழுதியிருக்க முடியாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு யோசிச்சு எனக்கு தேவையில்லாத விஷயம் சுற்றிட்டு போட்டு அதுக்கப்புறம் என் கோல் என்னவோ அதை யோசித்து எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஓகே ஆச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகணும்னு மட்டும்தான் தோணுச்சு. அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ஆகிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதான் அப்படி சொன்னோம். இவன் எக்ஸாம் எழுதாமல் போனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. அதில் என்ன உங்களுக்கு லாபம்? சரி, அப்புறம் ஃபஸ்ட்டு சொல்லி எக்ஸாம் எழுதிட்டு வந்து விட்டு என்ன சொன்னான்? இருடா கூர் வைக்க இருக்காதுடா. அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கு அதான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட் என் பெண்ணு பென்சிலாம் கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. எனக்கு அதில் கூட நம்பிக்கை இல்லை. அதில் ஏதாவது விட்டு வச்சுட்டு என்னை மாட்டி விட்டாலும் விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னான். யாரடி ஒன்று மாட்டி விட போகிறா அப்படி கேட்கும்போது தான் அப்போ சொன்னான், நேற்று அவங்க வந்திருக்காங்கடி, எனக்கு தெரியாது, யாரோ சொன்னாங்க, ஆனால் எந்த பசங்கன்னு தெரில, ஆனால் பசங்க சொன்னான். அந்த பேர் இப்போ நான் மறந்துட்டேன் ப்ரோ, சாரி. அவங்க பார்த்துருக்காங்க, பூஜை ரூம்லேருந்து வந்திருக்காங்கடி அப்படின்னு சொன்னான். ஆனால் அந்த பதட்டத்தில் அது யாருமே பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இவ தேட அவங்க
ரசிச்சிருக்காங்க. அவங்க ரசிக்கும்போது கூட எனக்கு வருத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்கள் அம்மாவை பற்றி சொன்னான். அதனால் எனக்கு பயமாக இருக்குது, என்னென்ன பிளான் போடுவாங்க எனக்கு தெரியாது. அதனால் என் எக்ஸாமோட திங்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோ, நீயே எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டான். எவ்வளோ திமிரு பார்த்தியாடா, எக்ஸாம் டைமில் எவ்வளோ பதட்டப்படுத்திருக்காங்கல்ல இவங்கள. ஆட இதெல்லாம் சாம்பிள் தான் ப்ரோ, நீங்கள் வேறு. நீங்கள் கேட்டிங்கல்ல ஏன் வந்து இதை பண்ணணுன்ட்டு. எல்லாருக்குமே தெரியும் அவள் டாக்டர் ஆகணுன்றது உங்களோட ஆசை. அவள் 12th நல்லா எழுதிட்டா அவள் டாக்டர் படிக்க ஆரம்பிச்சிடுவா அப்படின்றது அவங்க நம்பிக்கை. அது எழுதாமல் பண்ணால் உங்களுக்கு அவளுக்கும் எது சண்டை வரலாம், இல்லை அவள் பண்ணலைன்ற கோவம் உங்களுக்கு வரலாம். அந்த மாதிரி உங்களுக்கும் அவளுக்கும் ஒரு என்ன சொல்கிறது டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணால் அவங்க பண்ண வேலை அது, அவ்வளோதான். அதனால தான் 12th ஆனுவலுக்கு கூட அவள் ஆனுவல் லீவ் உங்கள் வீட்டுக்கு போகல. அவள் அங்கே போகிறது சரியாக இருக்கும் அப்படின்னு அவளுக்கு தோணலை. ஏன்னா உங்கள் அம்மாவே அப்படி இருக்காங்க அப்படின்னும்போது அவங்கள பார்க்க அவளுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் அவள் மாமா வீட்டுக்கு போனான். ஆனால் அப்போ கூட நீங்கள் தெரிஞ்சு கற்றுனீங்க. ஆனால் அப்போ உங்கள்கிட்ட சொல்லலாமா வேணாவா அவளுக்கு அதுவும் புரியல. ஆனால் நீங்கள் அதுக்கும் அவளை அப்போ திட்டினீங்க. அவர் வீட்டுக்கு போனது வந்து உங்களுக்கு அப்போ பிடிக்கல. அதாவது நீங்கள் இந்த ப்ரோ மூலமாக திட்டினீங்க. அப்பயும் வந்து அழுவா, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, சொல்கிறதானு தெரியல, சொல்லக்கூடாதானு தெரியல. சரி நீ சொல்லிவிடு அப்படி சொன்னேன். சொல்லிவிட்டு அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு எனக்கு பயமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அவங்க வந்து அதை பாஸாவா அப்படி யோசிச்சிருப்பாங்க போல். ஆனால் ஸ்டேட் கிட்ட ரேங்க் வரும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அவங்க நிஜமாகவே ரொம்ப காண்டாயிட்டாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு உங்ககிட்டேருந்து விஷ் வரும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா எல்லாருமே நீங்கள் ஃபோன் பண்ணீங்க விஷ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க அண்ணன் கிட்டே மட்டும்தான் ஃபோன் வந்துச்சு, அந்த விஷ் வந்துச்சு. அதனால் மேபி அவங்க வந்து வேறு ஏதோ ரீசன் இருக்குது, இப்போ நீங்கள் 2 பேர் பேசுகிறது இல்லைன்ட்டு அப்போ அவளுக்கு அந்த பிரச்சனை கொடுக்கல அவங்க. அதனால் அவள் காலேஜ் ஒழுங்காக சேர்ந்தா, கவுன்சிலிங் அது எல்லாமே கரெக்டாக போச்சு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் நீங்கள் இடம் வாங்கினீங்க, இங்கே வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. அப்பப்போ போய் அதை மட்டும் பாப்பா, காலேஜ் போவா. ஃபஸ்ட் இயர் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தாள். என்ன ஒரு 2-3 ப்ரப்போசல்ஸ் வந்துச்சு அவளுக்கு. அதை ஃபஸ்ட்டு அவளுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ப்ரப்போசலுக்கு தான் வந்து அவள் பயந்துட்டாள். அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும்னு தெரியாமல் அவள் கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கே புரியல, ஒரு பையன் கூப்பிட்டு இப்போ பேசிகிட்ருக்கா, திடீர்னு கத்தி அழ ஆரம்பிச்சிட்டான். அவள் ஏன் கத்தி அழதான் தெரியல. அந்த பையன் ஆனால் பயந்து ஓடிட்டாங்க அந்த நிமிஷம். என்ன இப்படி சொல்கிற, அழுதாளா? ஆமாம் ப்ரோ, அவள் அவுட்டிங்னு வந்தது உங்கள் கூட மட்டும்தான். அதை தாண்டி அவள் அவுட்டிங்லாம் பெருசாக நிஜமாகவே வந்ததில்லை. நானே ரொம்ப அவள் கட்டாயப்பட்டு இழுத்துட்டு போனதான். 12th படிக்கணுன்ற ஒரு சாக்கு சொல்லிவிட்டு அவள் வீட்டை விட்டு வெளியே வரல. அவள் வீட்டை விட்டு வெளியே வர்றதுனா ஸ்கூலுக்கு, எங்கள் வீட்டுக்கு, அவங்க மாமா வீட்டுக்கு, அது மாதிரி இங்கேருந்து வேறு ஒரு வீட்டுக்குள்ளே தாவாளே தவிர மற்றபடி அவள் வேறு எங்கேயும் போனது. அதே மாதிரி போகிறதுனா கூட அவங்க மாமா தான் வந்து கூப்பிட்டு போவார். எங்கே போகிறதா இருந்தாலும் அவர் கூட மட்டும்தான் போயிட்டு இருந்தா, வேறு யார் கூடயுமே போக மாட்டாள். மேக்ஸிமம் அவர் தான், அப்படி இல்லைன்னா அவங்க அப்பா, இல்லைன்னா உங்கள் அப்பா, இவங்க கிட்ட தான் ஹெல்ப். ஆனால் இவங்க ஹெல்ப் ரொம்ப ரேர். ஏன்னா அவங்க மாமா ரொம்ப பிஸியாக இருந்தால் மட்டும்தான், இல்லை அவர் இல்லை அந்த மாதிரி டைமில் மட்டும்தான். இல்லைன்னா அவள் வேறு யார் கூடயும் தனியாகவோ எங்கேயுமே போனதில்லை. ஸ்கூலுக்கு போகிறதோட சரி, அவ்வளோதான். ஸ்கூலுக்குன்னு அவங்க அப்பா விட்டுருவார், வரும்போது எங்கள் கூட வந்துடுவா. அந்த மாதிரி அவங்க மாமா வீட்டுக்கு போகிறதா இருந்தால் அவங்க மாமா கூப்பிட்டு போயிடுவார். அந்த ஃபஸ்ட் ப்ரொஃபோசலுக்கு கழுதோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டி அவருன்னு கேட்கும்போது அவள் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. என்ன சொல்லணும்னு தெரியலன்னா எஸ்னா எஸ் சொல்லு, நோனா நோ சொல்லு அப்படி சொன்னேன். எனக்கு நோ தாண்டி, ஆனால் எனக்கு எப்படி சொல்ல தெரியல, எனக்கு அவனை பார்த்தா பயமாக இருக்குன்னு நல்லா ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் தெரியும் எனக்கு அவள் பசங்க கூட பேசுறதுக்கே பயம் போல் அப்படின்ட்டு. ஏன்னா அது கூட அவள் யார் கூடமே கிளாஸில் பேசினதில்லை, என் கூட பேசுவாள் அவ்வளோதான். அப்புறமா பிரகத்தி எங்கள் ஃப்ரெண்ட் அண்ணா, எங்கள் பெஞ்ச், அதனால் அவள் கூட பேசுவாள். பிரகத்தியோட ஸ்கூல்மேட் தான் வந்து பிரவீன். ஸோ அவங்க ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பிரவீன் கூட பேசுவாள். அவள் வெளியே ஒரு பையன் அப்படின்னு பேசினதுன்னா அது பிரவீன் மட்டும். ஸோ அதை தாண்டி அவள் பசங்க கூட பேசல. நாங்களும் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அப்புறமா தான் எங்களுக்கே புரியுது, இவள் இப்படி தான் போல், இவள் பயப்படுவா போல் அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கி அழுதுட்டு வீட்டுக்கு வந்தவா 2 நாள் நிஜமாக திருப்பி காலேஜுக்கு வரவே இல்லை. அப்புறம் நானே வீட்டுக்கு போனதுக்கப்புறம், ஏன்னா ஃபோன் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலை. வீட்டுக்கு போகிறதுக்கப்புறமா தான் எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. நான் உங்கள்கிட்ட கேட்டால் போல் நீங்களும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணலை போல். இப்போ எனக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பித்தேன்.
அதுக்கப்புறம் தான் எப்பவும் போல் புலம்ப ஆரம்பித்தேன். நான் தப்பு பண்ணிட்டேனோ, எனக்கு ஒரு முடிவு கூட எடுக்க தெரியல, நான் முட்டாளாக இருக்கேன்ட்டு அவன் மட்டும் வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியுது, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண தெரியுது. ஆனால் இது ஒரு பொண்ணோட பேசிக் ப்ராப்ளம். இது எப்படி எனக்கு ஹேண்டில் பண்ணுறது தெரியாது. சரி உங்கள் அப்பா கிட்டே சொல்லுங்க, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்கக்கிட்ட போகக்கூடாது, இவனால் எனக்கு பெரிய பிரச்சனை வந்து அவங்கக்கிட்ட போகிறதா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் இது வரைக்கும் அவளுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் அவள் வேறு ஒருத்தர் ஹெல்ப் இது வரைக்கும் கேட்டதே இல்லை, அவளே தான் சால்வ் பண்ணியிருக்கா. அவள் அன்றைக்கி எடுத்த முடிவு தான் அது. இனிமேல் நான் யாரையும் நம்புறதா இல்லை, என் விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன், என் ப்ராப்ளம் நானே சால்வ் பண்ணிக்கிறேன். அதனால் என் ப்ராப்ளம்ன்றது அது என்னோடது தான், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தா. ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து நிஜமாக வாழலை, எல்லாருமே நல்லா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தான். என்ன ப்ரோ அதுக்குள்ளே சேட் ஆகிட்டீங்க? நான் இன்னும் டாப்பிக்கே ஸ்டார்ட் பண்ணலையே. இல்லை, இந்த விஷயம் அவள் என்கிட்ட சொன்னான். இது மாதிரி ஆச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. அது ஞாபகம் வந்துச்சு. ஓ, அப்பப்போ மேடம் அப்போ சின்ன சின்ன விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் தான் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் அங்கே வீடு கட்டிட்டு எல்லோரும் அங்கே போய் செட்டில் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க. அது அவங்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா 3 கட்டும் போது மேபி இன்னொன்று வந்து அவங்க வந்து இருந்துடலாம், அதான் அவங்க பிளான் போல். உங்கள் அம்மாவும் அவங்களும் அந்த பிளான் தான் போட்டிருக்காங்க போல். ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட பிளான் தெரியாது போல், வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் போல், பட் அவங்களுக்கு தெரியாது போல். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அது ரெண்ட் வீடு ஐடியாவில் நீங்கள் கட்டியிருக்கீங்க போல் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி அங்கே வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது போல். ஏன் அவங்களுக்கு தெரியாது? பிளான் போட்டுறது எல்லாத்தையும் வீட்டில் தானே. அது தெரியல ப்ரோ. ஆனால் அவங்க பிளான் போட்டு வச்சிருந்தது இப்படி தான் போல், அவங்க அண்ணன் ஃபேமிலி பக்கத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அது இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது தெரிஞ்சவொடனே அவங்க ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டில் இருக்காங்க, அவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும், சரி நம்ம வீட்டு பக்கத்தில் அவங்கள வச்சுக்கலான்னு பார்த்தா அப்படி இப்படின்னு உங்கள் டேடி கூட அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க போல். அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டார், இது வந்து நானே என் தங்கச்சியும் ஒன்றா இருக்கிறதுக்கான வீடு, உனக்கு உங்கள் அண்ணன் வேணால் உங்கள் வீட்டில் வச்சுக்க, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த வீடு உனக்கு தர முடியாது அப்படி சொல்லிட்டாரு. பேசிக் பிளான் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் போல். மற்ற எதுவுமே வந்து ஆர்கிடெக்ட் எல்லாருக்கூடயும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரியல. ரூம் டெக்கரேஷன் அதெல்லாம் வந்து ஆர்கிடெக்ட் நீங்கள் அவர்கிட்ட கேட்க சொன்னீங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து அவர்கிட்ட தான் சொன்னார். அந்த சீக்ரெட் ஐ மீன் ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் இருக்குது உங்கள் ரூமுக்கும் அவர் ரூமுக்கும், அது வந்து யாருக்கும் அதுக்கு வழி இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஆனால் அதுக்கு ஒரு விண்டோ வே இருக்குது. அதுவுமே வந்து அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காரு, வேறு யார்கிட்டையுமே சொல்ல. அதான் அவர் எங்ககிட்ட சொல்லிட்டா அது மாதிரி. அதுக்கப்புறமா இன்டீரியர்ஸ் எல்லாமே அவள் தான் ஃபைனல் பண்ணான். அவள் என்ன பண்ணாலும் ஓகேன்னு அவங்க மாமா சொல்லிட்டா, தாத்தா சொல்லிட்டாரு. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காண்டு ஏற்றிருக்கு. அது என்ன ஒரு சின்ன பொண்ணு முடிவு பண்ணுறது, நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு உங்கள் மம்மி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தாத்தாவும் மாமாவும் வந்து அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வீடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ப்ரோவோட அப்பா அம்மாவும் அந்த வீடை வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், என் பொண்ணுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி தான் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 3 வீடுமே அவள் இஷ்டத்துக்கு இருக்கே அப்படின்ற கோவம் அவங்களுக்கு. ஐ மீன் வீடு ஆர்கிடெக்ட் கட்டினதான், ஆனால் உள்ளே இங்கே இப்படி இருக்கணும், இங்கே இப்படி தான் இருக்கணுன்றது வந்து அவள் இஷ்டத்துக்கு இருக்கே. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வீடு வந்து சிவாவுக்கு சொந்தமான வீடு. சிவா வீடு வந்து இவன் ஏன் டிசைட் பண்ணணும் அப்படின்ற கோவம், அதுலேருந்து அவங்களோட கோவம் திருப்பி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நான் தான் தாத்தா கிட்டே சொல்லியிருந்தேன், எங்கள் வீடு வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவள் வீடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், எதுவாக இருந்தாலும் அவள் தான் பண்ணணும் அப்படின்னு நான் தான் தாத்தா கிட்டே சொன்னேன். ஆனால் மேடமும் சும்மா இல்லை, அந்த வீட்டை வந்து அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணாங்க, பார்த்தாங்க. என்ன சொல்கிறது, இன்டர்நெட்லேயே இருப்பா, எங்கெங்கேயோ என்னென்னவோ தேடி, எப்படி தான் தேடினான்னு தெரியாது. ஆனால் அந்த ரூமுக்கு அவ்வளோ விஷயத்தை அப்படி கண்டுபிடிச்சா. ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டெல்லாம் கண்டுபிடிச்சா. அந்த சேரு 2 சேர் வாங்கினா. அதுக்கப்புறம் எல்லாமே 2 தான் வாங்கியிருப்பா, ஏன் தெரியாது. சில விஷயம்லாம் 2 வாங்கியிருப்பா, சில விஷயம் ஒன்று தான் வாங்கினா. ஆனால் அவரும் வந்து நார்மலாக ஜென்ரலாக இப்போ என்ன இருக்குமோ அதை பண்ணிட்டா. அது பெருசாக இன்னோவேஷனாக இருக்கணும் அப்படிலாம் யோசிக்கல. அவருக்கு நிறைய கபோர்ட் தேவைப்பட்டது, அந்த கபோர்ட் கொஞ்சம் மறைஞ்சிருக்கணும்னு யோசித்தா. அந்த மாதிரி கபோர்ட் இருக்குன்னே தெரியாமல் கபோர்ட் இருக்கணும் அப்படின்னு யோசித்தா. அந்த மாதிரிலாம் தான் அவரும் யோசித்தா. ஏன்னா புக்ஸு வந்து நிறைய வெளியே தெரிஞ்சால் நல்லா இருக்காதுன்னு யோசித்தா. அதனால் அதெல்லாம் ஒரு கபோர்டில் வச்சு மூடிட்டு அந்த கபோர்ட் அப்படியே செவுர் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தான் அவரும் யோசித்தா. மற்றபடி ரொம்ப மெனக்கெட்டது உங்கள் ரூமுக்கு மட்டும்தான். வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் முடிஞ்சு எல்லாம் செட்டில் ஆகி 6 மாதம் ஆனதுக்கப்புறம் கூட உங்கள் ரூம் மட்டும் இனோவேட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் ரூம் மட்டும் பார்த்து பொறுமையாக பண்ணான். அவர்கிட்ட சொல்லிட்டு ஆர்கிடெக்ட் இது மட்டும் நான் யோசிச்சு பண்ணுறது மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வாங்கின பொருள்
2 வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளை சேர்த்து அந்த ரூமை ஒரு ரூமாக முடிக்க. ஏன்னா ஏனோ தமிழ் வாங்காமல் அதை வாங்கி அதை சரி பண்ணி இப்போ ஒரு ராஜா சேர் வந்து ராஜா சேராக தான் கிடச்சிது, இனோவேஷனாலாம் அவர்கிட்ட கிடைக்கல. அதுக்கப்புறம் அதை அந்த மாதிரி விஷயத்த மாற்றுவாங்கன்னு ஒரு குரூப்பை கண்டுபிடிச்சா. அது நிறைய குரூப் இருந்துச்சு. அதில் ஒரிஜினலாக யார் நல்லா பண்ணுவா, யார் போலி கலக்காமல் பண்ணுவா, அந்த மாதிரியெல்லாம் தேடி 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 அதுக்கப்புறம் அவங்க மூலமாக தான் அது எல்லாமே அவள் பண்ணான். அதனால் நாங்கள் செகண்ட் இயர் முடிக்கிற டைமில் தான் உங்கள் ரூம் ஃபுல் ஃபினிஷ் ஆச்சு. அப்போ தான் போய் நாங்கள் 3 பேரும் பார்த்தோம். அவன் எங்களுக்கு காட்டணும்னு கூப்பிட்டு போய் காட்டினான். ஆனால் உட்கார விடல ப்ரோ, துளி கூட உட்கார விடல. நல்லா இருக்குது அந்த சேர் உட்காரன்னா பிடிச்சி இழுத்துட்டா. அதுக்கப்புறம் கட்டில் உட்காரண்டின்னு பிடிச்சி இழுத்துட்டா. அதெல்லாம் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப குடும்பத்தினா ப்ரோ. என்ன இதுக்கு போட்டால் சிரிப்பு வருதா ப்ரோ? இல்லை லைட்டா. என்ன ரோடி சொல்கிற? அவ்வளோ டார்ச்சராக பண்ணா அவங்க? அடப்புறவங்க ப்ரோ, இன்னும் நான் என் டார்ச்சரே சொல்ல ஆரம்பிக்கல. அவள் பண்ண டார்ச்சர்லாம் கேட்டிங்கன்னா நான் ஒரு 10 புக் எழுதுவேன்.